ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 2 எப்போ நடக்குதுன்னா ஜூன் 27 6 PM நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனலைசிஸ், எந்த பிளேயர்ஸ் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எந்த பிளேயர்ஸ் வீக்காக இருந்திருக்கிறாங்க, எந்த பிளேயருக்கு இந்த கிரவுண்டு வந்து செட் ஆகும், அதே மாதிரி எந்த பிளேயர் வந்து ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேலன்ஸ்டா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஆகும். அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுற பட்சத்தில் சேசின் வந்து கஷ்டமாயிரும். ஒரு 180க்கு மேலே அடிச்சிட்டாங்கனாலே 180 190 அடிச்சிட்டாங்கனாலே இங்கே சேசின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 வரை நிறைய வர வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு. இதுல 15 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 6, செகண்ட் வின் பண்ணவங்க 9 பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 150க்கு 6 டைம்ஸும், 150 to 169 5 டைம்ஸும், 170 to 189 3 டைம்ஸும், எபோ ஸ்கோர் 190 பாத்தீங்கன்னா ஒரு டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150 to 160 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஹை ஸ்கோரே 190 தான் இங்க வந்திருக்கு. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்க என்ன இதுனாலும் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுங்க. அது நமக்கு வந்து கண்டிப்பான பிளேயர்ஸை வந்து எந்த இன்னிங்ஸ் வைஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நல்ல யூஸா இருக்கும். நடந்த 4 மேட்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு 183 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது அந்த பாத்தீங்கன்னா உகாண்டா டீமோட, அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ லோ டீமோட அவங்களால அடிக்க முடியுது ஓரளவு. ஆனா நியூசிலாந்து கூட 150 தான் ஆப்கானிஸ்தான் அடிச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் டீம். ஸோ நியூட்ரலா ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ஒரு 160 to 170 அந்த மாதிரி வர வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கும் மேக்சிமம் ஓரளவு ஈக்குவலா கிடைச்சாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் இங்க வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறாங்க. இந்த மேட்ச்ல இது வரைக்கும் நடந்த ICC T20ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்ட்ல 32 விக்கெட்டும், ஃபேசர்ஸ்க்கு 40 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 76 விக்கெட்ஸ் வந்து இங்க வந்து விழுந்திருக்கு. ஸோ விக்கெட் ஃபால் வந்து ரெண்டு பக்கமே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பிடிக்கிறாங்கனாலுமே அவங்க நிறைய விக்கெட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டும் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மேட்ச் பொறுத்தவரை இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டீம் ஆனது செட் ஆயிட்டு டாப் ஆர்டர் அடிக்கிறாங்க, இல்ல மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் அவுட் ஆனா மிடில் ஆர்டர் அடிச்சிடுறாங்க. பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதே இதுல போவாங்க. ஆனா பவுலிங்க்கு ஆப்ஷன் டாட்டா நிறைய கிடைக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால கண்டிப்பா ரவீந்திரா ஜடேஜா, அக்சர் பட்டேலுக்கெல்லாம் ஓவர் நிறைய. பாசிபிள் பிளேயிங் 11 வந்து இந்த இதுல தான் போவாங்க. வேணும்னா அந்த மார்க் கொண்டு வருவாங்க ஜார்டனுக்கு பதிலாக, இல்லைன்னா ஜார்டனையே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியதுனால அவரை வந்து டீம்ல இருந்து எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அதே இதுல போகலாம். மேபி இப்போ இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகல அப்படிங்கிற, ஆனா இது நிறைய ஆயிருக்கு. சப்போஸ் அந்த கண்டிஷன்ல ஆகாத மட்டும்தான் தான் வில் ஜாக்ஸை எட்டு வருவாங்க. இல்லைன்னா வில் ஜாக்ஸையும் இங்க வந்து எட்டு வர மாட்டாங்க. பொறுத்தவரை இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே 23 மேட்சஸ்ல இந்தியா 12 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க, இவங்க 11 மேட்சஸ் வின் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவல் ஃபைட் தான் ரெண்டு பேருக்குமே பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுமே சேம் பலத்தோட தான் இருக்கு. நீங்க வந்து ரெண்டு டீமுக்குமே சப்போர்ட் பண்ணி போடுங்க. எல்லாரும் இந்தியா பக்கம் டீம் போடுவாங்க நிறைய பேர். அப்போ நீங்க வந்து இங்கிலாந்துக்கு போடுங்க. இங்கிலாந்து ஒரு வேளை வின் ஆகுது அப்படின்னா அவங்க வின் போடுறவங்க நிறைய ரேங்க் எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். நம்ம அந்த டீம் மேக்கிங் பண்றதுல நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா, ஏன்னா இப்போ மேட்சுக்கு இன்னும் 2 டேஸ்க்கு மேல டைம் இருக்கு. ஸோ அந்த பிளேயரோட பெர்சன்டேஜ் மாறும், கேப்டன் வைஸ் கேப்டன் மேபி மாறலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோல நான் டீப்பா என்னென்ன இதெல்லாம் இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபேக்ட்ஸுங்கிறத தெளிவா சொல்றேன். இப்போ இந்த மேட்சோடைய இப்ப வரைக்கும் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான். வைஸ் கேப்டன் வந்து ஹார்திக் பாண்டியா இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல இப்போ யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்லர் வந்துருவாங்க. மேக்சிமம் பட்லர் இல்லைன்னா இவங்க இதுதான் எல்லா ஃபேண்டசி ஆப்லயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேயர்ஸா இருப்பாங்க. ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த மாதிரிலாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வர அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா அதை போடுவேன். இப்போ பிளேயர்ஸோடைய நான் வந்து வீக்னஸ் என்ன, அவங்க ஸ்டாட்ஸ் எப்படி பண்ணிருக்கிறாங்கிறத வந்து இந்த இதுல கம்ப்ளீட்டா பாத்துக்குங்க. ICC இந்த இதுல வந்து லாஸ்டா நடந்த ரோஹித் சர்மா வந்து 92 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா IPL ரீசன்ட் T20ல அவருடைய ஃபார்ம்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா அடிச்சிருந்தாரு. ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 410 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு 34 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவர் பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான் இந்த மேட்ச் பொறுத்தவரை. ஸோ மேபி ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா இவர் ட்ரீம் டீம் வந்து மேக்சிமம் வந்துருவாரு.
இந்த வென்யூவை பொறுத்தவரை இவங்க வந்து பெரிய அளவுக்கான மேட்ச் வந்து இங்க பிளே பண்ண. இவருக்கான த்ரெட் என்ன மாதிரி த்ரெட் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ல இவங்க நிறைய டைம் அவுட் ஆயிருக்காங்க. 3 டைம் கம்மியான பால்ல மோயின் அலி பால்ல அடிச்சிருவாங்க, அவுட் ஆயிருக்காங்க. ஆனா அடிக்க வாய்ப்பு இருக்கு. சாம் கரன் பால்ல அவுட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டோப்லே பால்ல அவுட் ஆகியிருக்காங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ் இதுல அவுட் ஆயிருக்காங்க செய்யறாங்க. இது பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச்சு. அங்க ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது அது பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு. ஸோ இங்க இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாமே அந்த பவர் பிளே டயத்துல நிறையவே ஒர்க் ஆகும். ஸோ அவருக்கான த்ரெட்டும் இருக்கு. அதே மாதிரி நான் இந்த இதுல ஹெட் டு ஹெட்ல வந்து வென்யூ ரெக்கார்டை மாத்தி போட்டேன். அதுல வந்து 1 மேட்ச் பிளே பண்ணி 59 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. வென்யூல பாத்தீங்கன்னா இதுல வந்து விராட் கோலி வந்து 639 ரன்ஸுக்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. 550 வந்து இங்கிலாண்டோட அடிச்சிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் இதுல இங்கிலாண்டோட ஆவரேஜ் வந்து அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒருவேளை இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற மாதிரியான இது வந்துச்சுன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பா விராட் கோலி வந்து அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்காக அவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பண்ணிடுவாரு. அவருக்கும் சேம் த்ரெட்டு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா சேம் இதுதான், ஜோஃப்ரா ஆர்ச்சரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இவங்க நம்ம சாம் கரன் கிட்ட ஒரு டைம் அவுட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி அதில் ரஷீத் ஸ்பின்ல அடிக்கவும் செய்வாங்க, அவுட் ஆயிருக்காங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்தவரை அடிக்கவும் செஞ்சிருக்காரு, அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு ரோஹித் சர்மாவோ விராட் கோலியில அப்படி ஆகவும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அதாவது ரிஷப் பண்ட்டை பொறுத்தவரை வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஒரு டீம்ல ஒருத்தங்களாவது கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இவரால முடியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா லூஸ் ஷாட்டா அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. ஒரு பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட்ல இப்ப இன்னொரு அதர் எண்ட்ல நல்லா அடிக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அடுத்த இவர் அடிக்கணும்ட்டு அப்படி நினைக்க மாட்டேங்கிறாரு. அவர் அடிச்சாலும் நம்மளும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போறாரு. ஒரு ஓவருக்கு மேல அடிச்சா கூட திரும்பியும் போய் அடிக்கணும், எப்படினாலும் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் ஷாட் அந்த ஷாட்டுன்னு அடிச்சு வேஸ்டா விக்கெட் அவன் பாக்கிறாரு. இவரால பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் கொஞ்சம் நின்று பிளே பண்ணாருன்னா. ஆனா அந்த இது அவர்கிட்ட இல்ல. ஸோ ட்ரீம் டீம் அளவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவர் நின்று மட்டும் பிளே பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா பெரிய அளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை அவர் ஹெட் டு ஹெட்லயுமே ஆவரேஜ் 45க்கு மேல வச்சிருக்காரு. வென்யூல ஒரு 50 பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே ரெக்கார்டும் வச்சிருக்கிறாரு. இவரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த பிச்சில் பண்றாருன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டினுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் பெருசா பிளே பண்ணிடுவாரு. ட்ரீம் டீம் வந்து சூரியகுமார் யாதவ் உறுதியா வருவாரு. நம்ம லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் அவர் வந்து ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் சூரியகுமார் யாதவ் வந்து இவருக்கும் சரி இவருக்கும் சரி அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சூரியகுமார் யாதவ் அந்த லெப்ட் ஹேண்டர் பவுலர்ல கொஞ்சம் சம்டைம்ஸ் அவுட் ஆகிறவும் செய்யறாரு. சாம் கரன் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காங்க. ரிஷப் பண்ட்டும் சாம் கரன் பால்ல அவுட் ஆயிருக்காங்க. மற்றபடி அந்த ஸ்விங் ஆகுற பால்ல தான் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு இல்லையா, மற்ற பால்ல அடிச்சிடறாரு. டூபே பொறுத்தவரை அவர் வந்து ஒரு பினிஷர் ரோல் மாதிரி தான் அவருக்கு கொடுக்குறாங்க, பவுலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவரால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வந்து உறுதியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னா அது ரொம்ப கஷ்டம் தான், அது முடியாது. ஒரு டீம்ல அவர் லோ பர்சன்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா ஒரு இங்கிலாந்து வின் ஆகுற மாதிரி டீம் எடுக்கிறீங்கன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பாண்டியா பொறுத்தவரை ஐசிசியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25, 27, 50, 32 எடுத்தாலும் பவுலிங்ல போய் 2 விக்கெட் 3 விக்கெட்னு எடுத்துறாரு. ரீசெண்ட் T20ல பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் அவர் சரியா பண்ணாட்டினா கூட ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா 14 விக்கெட் எடுத்திருக்காரு. 14 மேட்ச்ல ஆவரேஜா ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுத்து 20 ரன் அடிச்சாலும் ட்ரீம் டீம் வந்து வந்துடுறாரு. வென்யூல மட்டுமே 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு 2 மேட்ச்ல. ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் இதுவும் அவருக்கு அந்த கடைசி பினிஷிங் ரோல் தான் வருது. ஸோ அவரால் 20-25 ரன் அடிக்கிறாரு. அதே நேரத்தில் நல்ல கம்ப்ளீட் டச்ல இருக்கிறாரு. எந்த மாதிரி பவுலர் போட்டாலும் ஸ்பின் இதுனால ஃபாஸ்ட்னாலும். ஸோ அவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் டீம்ல. அவர் கேப்டன் வைஸ் கேப்டன், ரெண்டாவது வந்து பவுலிங். அதாவது எப்படின்னா பேட்டிங் பிடிச்சு பவுலிங் போட்டா கண்டிப்பா இந்த பிச்சை பொறுத்தவரை அந்த வாய்ப்பு இருக்கு. ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல்ல கண்டிப்பா ஒருத்தங்க இந்த மேட்ச் ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாங்க. ஆனா அக்சர் பட்டேலுக்கான வாய்ப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஜடேஜாக்கு ஒரு ரன் ஒரு இதை அடிச்சுட்டாங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க. அவரை ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த பிச்சு வந்து ஜடேஜாக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஜடேஜா இந்த லெப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ ஜடேஜாக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். கிடைக்கிற பட்சத்துல செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா இவர் ரொம்ப முக்கியமான பிக்கா இருப்பாரு. அவரை பெர்சன்டேஜை செலக்ட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க.
ஒரு இதுலயாவது இவருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபேவரா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. அவரோட இதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஓவர் திரும்ப கொடுத்துருவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனா டாப்ல இருந்து லாஸ்ட் வரை இருக்கிறாங்க இங்கிலாந்துக்கு. சோ ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் தான் கம்ப்ளீட்டா ஓவர் போட நிறைய வாய்ப்பு இருக்கு. பட்டேல் அதே மாதிரிதான். இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர்ல ஒருத்தங்க உறுதியா வந்துருவாங்க. அக்சர் பட்டேல், ஜடேஜால உறுதியா ஒருத்தங்க வருவாங்க. குல்தீப் யாதவ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜ் கேட்டகரி வைஸ் பார்த்து நம்ம எந்த பிளேயருக்கான இது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் அந்த வீடியோ அடுத்து நான் ஒண்ணு பண்ணும்போது நான் அதுல கரெக்டா நான் சொல்லிடுறேன். இப்போ 2 பேர்ல ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து எப்பவுமே இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. மேக்சிமம் லாஸ்ட் மேட்ச் வேற பண்ணல. இந்த மேட்ச் இவருக்கு ஆப்டான பிச்சு. ஜானி பேர்ஸ்டோ, பட்லரு, பிலிப் சால்ட் நிறைய பேருக்கு இவரோட பால்ல வீக்னஸ் வச்சிருக்கிறாங்க. பேர்ஸ்டோ அவருடைய ஒப்பீனியனாவே ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஹார்டா ஃபேஸ் பண்ற பவுலர் பும்ரான்னு. ஸோ பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா ரொம்ப முக்கியமான பவுலரா இருப்பாரு கண்டிப்பா. செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் இவருக்கு வந்து அந்த பிச் ஆனது செட் ஆகும். போத் இன்னிங்ஸும் பும்ரா வந்து இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான பவுலரா தான் இருப்பாரு. ஏசிங் பொறுத்தவரை இந்த பிச்சில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்க. அதை பத்தியான நான் இதை இன்னொரு இதுல நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்றேன், இவர் எந்த கேட்டகரியில வந்து வருவார் அப்படின்னு. ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ரேஸ் டோப்லையும் உள்ள வருவாரு. அதே இடத்துல இப்போ சாம் கரனும் இருப்பாங்க, இவரும் இருப்பாங்க. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் வந்து ஒரே கேட்டகரியில பாத்தீங்கன்னா இவர் ஏசிங்கும் டோப்லையும் இருப்பாங்க மேக்சிமம். ரேஸ் டோப்லே வந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி பண்ணி சில பால்ஸ் போடுவாரு. இவருக்கு இனிஷியல்ல பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் போட்டாருன்னா கண்டிப்பா விக்கெட் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவ் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா மஸ்ட் பிக். இந்த வென்யூல 3 விக்கெட் வேற எடுத்திருக்கிறாரு. இந்த பிச்சு இவருக்கு நல்லா ஆப்டா இருக்கும். கண்டிப்பா அவருடைய பெர்சன்டேஜ் இந்த டைம் ஏறும் போது எந்த பிளேயரை நம்ம லீவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் வந்து அடுத்து வர இதுல நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் மஸ்ட் பிக். ஏன் அப்படின்னா அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் கிட்ட அதுவும் ஸ்லோவா தூக்கி போடுற யார் பவுலிங் போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிச்சில் பெருசா விக்கெட் விழும். ஸோ இவர் வந்து ஒரு மெயின் த்ரெட்டா இருப்பாங்க. பட்லர் வந்து எல்லாருமே இப்போ ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்டகரியில தான் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை மேக்சிமம் வந்து இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து ஃபிளாப் ஆயிடுவாங்க. இவருன்ட்டு இல்லை, ஒரு முக்கியமான பிளேயர் ஃபிளாப் ஆவாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர்லயே சில டைம் அவுட் ஆவாங்க. இவருடைய வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்விங் தான். அந்த பாலை இன்ஸ்விங் கொண்டு வருவாங்க, குத்தி ஸ்பின்னர்ஸ் உள்ள எடுத்துட்டு வர்றவங்க, வெளியே கொண்டு போறவங்க கிட்ட கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. அந்த பவர் பிளேக்குள்ள இவருக்கு அந்த டஃபை யார் கொடுப்பாங்கன்னா பும்ரா கொடுப்பாங்க. ஹர்ஷதீப் சிங்குக்கு நல்ல ஸ்விங் ஆகுது, அந்த பிச்சும் சப்போர்ட் ஆகும். அதே நேரத்துல பவர் பிளே முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஃபர்ஸ்டா குல்தீப் யாதவுக்கு கையில கொடுத்தாங்கன்னா இவரை விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கு. ஸோ இவரை பொறுத்தவரை ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் கண்டிஷன்ல தான் இந்த மேட்ச்ல இவர் இருக்கிறாரு. ஆனா இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸை பொறுத்தவரை என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா இதுல பிளே பண்ற முக்காவாசி பேர் ஐபிஎல் பிளே பண்ணிருக்கிறாங்க. இந்தியா பிளேயர்ஸை பத்தியான ஆஸ்திரேலியாக்காரங்க தெரிஞ்சுக்கிட்ட விட இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா கரண்டா இதுல பிளே பண்ணிருக்காங்க, பட்லர் பண்ணிருக்காங்க, சால்ட் பண்ணிருக்காங்க, பேர்ஸ்டோ பண்ணிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் பண்ணிருக்காங்க, மோயின் அலி சிஎஸ்கே பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சாம் கரன் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரேஸ் டோப்லே இவரு டோப்லே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்தியனுடைய கண்டிஷனை வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்கிறத ஃபுல்லா வந்து அப்சர்வும் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க பால்ல இப்படிதான் பண்ணணும், இதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அவங்க வந்து கேர்ஃபுல்லாவும் பிளே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஸோ அவங்க அப்படியும் பிளே பண்ணி வின்னானா ஒரு சின்ன வாய்ப்பும் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லை. இப்ப சால்ட் ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா 2-3 மேட்ச் அடிக்க மாட்டேங்கிறாரு. அவரோட வீக்னஸ் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் தான். லெப்ட் ஸ்பின் பண்றவங்க ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பவுலர்ஸ்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடிச்சா பெருசா அடிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சில டைம் அவுட் ஆயிடுவாரு. இப்போ இவரு ஓரளவு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவருடைய கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்சி எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த வென்யூல பாத்தீங்கன்னா இவர் இன்னும் பெருசா பிளே பண்ணலாம். ஆனா வெஸ்ட் இண்டீஸ்குள்ள இந்த கிரவுண்ட்ல வந்து அவர் கொஞ்சம் பிளே பண்ணிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நின்று பிளே பண்ணாருன்னா
பண்றாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லுமே இவர் இம்பார்ட்டன்டா தான் இருப்பாரு. பேர்ஸ்ட்ரோக்கும் சேம் வீக்னஸ் தான். அவருடைய ஆவரேஜ் பாருங்க 24 வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட்ல. வென்யூல என்ன பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 30 ஆவரேஜ் இதுல வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே இவர் நல்லா பிளே பண்ணுவார். ஆனா ஃபாஸ்ட் பவுலர் எந்த மாதிரி பவுலர் போட்டாலும் அவர் அடிச்சிருவார். யாக்கர் அந்த டெலிவரி இந்த டெலிவரி என்ன போட்டாலும் அந்த அவருக்கும் ஒரே இதுதான். அந்த இன்ஸ்விங் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. இந்த பும்ரா, இப்ப சிராஜ் இல்ல, சிராஜ் வந்தா சிராஜ், இந்த ஹர்ஷதீப் சிங் பால்ல அந்த மாதிரி கொஞ்சம் வீக்னஸ் உண்டு. ஆனா அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் இவருக்கு பெரிய வீக்னஸே. யார் அப்படின்னா அந்த குல்தீப் யாதவ் மெயினா அவர் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் நல்ல பாலத்து மெதுவா போட்டு டர்ன் பண்ணுவார். சோ இவங்க கிட்ட இவர் அவுட் ஆகலன்னா, இந்த ஸ்பின்னர் கிட்ட மெதுவா பிளே பண்ணார்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவர் அடிச்சிரு கண்டிப்பா ட்ரீம் டீம் அளவுக்காது இவர் ஹாரி புரூக்ல கண்டிப்பா. ஆனா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா அவர் பவுலிங் போடுறாரு ஒரு 2 ஓவருக்கு மேலதான் கம்மியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா லெப்ட் ஹேண்டர் ரிஷப் பண்ட் அந்த டயத்துல போட்டா ரிஷப் பண்ட் இவர் பால்ல நிறைய அவுட் ஆயிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அடுத்து பேட்டிங் வந்து இப்ப இந்தியா வின் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா இவர் 4th டவுன்ல இறங்குறதுனால ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேற, அந்த பிச் அவருக்கு கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஒரு 20-25 ரன் அடிக்கிறாருன்னா கொஞ்சம் அந்த ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா ஹாரி புரூக் இல்லைன்னா பேர்ஸ்டோல ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க இந்த மேட்ச்ல. ஏன்னா 2 பேருமே லோ பெர்சன்டேஜ் கேட்டகரியில இருக்கிறாங்க. 2 பேருமே அப்படி வருவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நம்ம வந்து இப்ப இந்தியா தான் வின் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஹாரி புரூக்கை நீங்க கன்ஃபார்மா எடுத்துக்கலாம். அவரோட ஃபார்மும் பெரிய அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா இவரும் நம்ம இந்தியாவுடைய அந்த பிளேயர்ஸ் கண்டிஷன்ல நல்லா பிளே பண்ணிருக்காரு. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஹாரி புரூக் வந்து சேசினும் நல்லா பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட சேசினும் கொஞ்சம் நல்லா பண்றாரு. சோ அவருக்கான அந்த வாய்ப்பு இந்தியா இந்தியா வின் ஆகிற மாதிரி இருந்தா அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும். பொறுத்தவரை அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் அவர் ட்ரீம் டீமே வருவாரு. ஒன்னும் பவுலிங்ல கிடைக்கணும், இல்ல பேட்டிங்னாவது வரணும். அப்படின்னா இங்கிலாந்து டாப் ஆர்டர் அவுட் ஆகி இந்தியா லாஸ் ஆகிற மாதிரி மேட்ச் எடுத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் மொயின் அலில ஒருத்தரை நீங்க எடுத்தா போதும். 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒருத்தவங்க வருவாங்க. சோ அந்த மாதிரி கேட்டகரியில நீங்க மொயின் அலியா லிவிங்ஸ்டனான்ட்டு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. மொயின் அலி கண்டிப்பா ஓவர் போடுவாங்க, ரிஷப் பண்ட் வரும்போது போடுவாங்க. அதே மாதிரி நம்ம டூபே வரும்போதும் போடுவாங்க. 2 பேரும் ஒரே பிரான்சைசிஸ்க்கு விளையாண்டதுனால அவருக்கு எப்படி போட்டா இவர் அவுட் ஆவாருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. சாம் கரன் பொறுத்தவரை எப்படின்னா இப்ப இந்தியா வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இவருக்கு ஓவர் கொடுத்துருவாங்க. டாப் ஆர்டர் கொஞ்சம் பவுலிங் அவங்க இதுல கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படின்னா இவர் போட்டுருவாரு. சீக்கிரமாவே வந்து பவர் பிளேக்குள்ளேயே கண்டிப்பா போடுவாரு. டெத் ஓவரும் போடுவாரு. இவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு, பவுலிங் போடுறாருன்னா முக்கியமான ஒரு பிக்கு கண்டிப்பா ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்டருக்கு இந்த பிச் சப்போர்ட் ஆகிற பட்சத்துல பேட்டிங்லயும் இவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னா லோ பர்சன்ட்ல இருப்பாரு. நமக்கு இந்த மாதிரி பிளேயரை நீங்க வந்து இந்தியா வந்து அதாவது லாஸ் ஆனாலும் சரி வின் ஆனாலும் சரி இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். ஏன்னா இப்ப இந்தியா இப்ப லாஸ் ஆகுதுன்னா பவுலிங்ல இவர் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. இப்ப இந்தியா வின் ஆகுதுன்னா டாப் ஆர்டர் அவுட் ஆயிருவாங்க. அந்த இடத்துலயும் ஒரு விக்கெட் எடுத்து போய் ரன் அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அதுலயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இந்த மாதிரி தான் உள்ள வந்து வராங்க. பொறுத்தவரை அவரும் நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் கூட இது பண்ணிருக்கிறாரு. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் கூடயும் அவங்க இதுல டீம்ல இருந்திருக்கிறாரு, ராஜஸ்தான் கூட இருந்திருக்காரு. அவருக்கு என்னன்னா இந்த ரோஹித் சர்மாவுடைய வீக்னஸ் அவருக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்துல போட்டா எப்படி போட்டா இவர் அவுட் ஆவாருன்னா அவர்கிட்ட நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு கம்மியான ரன்ல. சோ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் ரோஹித் சர்மாக்கான பேட்டில் இருக்கும், அதே மாதிரி டோப்லைக்கும் இருக்கும். சோ அவர் அந்த இதுல அடிக்கதான் போவாரு. ரோஹித் சர்மா வந்து மெதுவா விளையாட மாட்டாரு. ஏன்னா அந்த பிச்சோட விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகுறதுக்குள்ள அவர் ஒரு ரன் செட் பண்ணணும்னு பண்ணுவாரு. அந்த பவர் பிளேல அடிக்கிற ரன்னு அவர் கண்டிப்பா அந்த இதுதான் அவர் ட்ரீம் டீமுக்கு கொண்டு வரும். சோ அந்த நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர் விக்கெட் எடுக்கிறத வச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு மட்டும் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை இவரை விட டோப்லைக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அப்துல் ரஷீத் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருனாலும் இங்க ஸ்பின் சப்போர்ட் ஆகாம இருக்காது. இவர் 4 ஓவர் போட்டுருவாரு. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது வந்துருவார். இவரா அப்துல் ரஷீத் ஜோஃப்ரா ஆர்ச்சரா அப்படின்ட்டு தான் அந்த இது வரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை.
நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் ஆர்ச்சரை ட்ரை பண்ணுங்க, அடுத்து அதில் ரசீதை ட்ரை பண்ணுங்க. 2 பேருமே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவருக்கு சின்னதாவது ட்ரீம் டீம் வருவாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதில் ரசீதையே ட்ரை பண்ணுங்க. இங்க ஸ்பின் நல்லா ஆகும். சப்போஸ் இவர் நல்லா பண்ணிட்டாருன்னா கூட கண்டிப்பா அந்த இடத்துல இவங்க வின் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. ரிஷப் பண்ட் தான் டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட்ல வருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா ரொம்ப முக்கியமா இருப்பாருங்க. கண்டிப்பா ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அடுத்த டெத் ஓவர் கிட்ட வந்து போடும்போது அந்த விக்கெட்டை வந்து ஃபால் ஆகுற கிரவுண்டு தான் இது. ஸோ அதுக்கான இதை பின்னாடியும் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா. செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருனா தான் அந்த இடத்துல இவர் கொஞ்சம் ட்ரீம் டீம் வர்றது கஷ்டமாயிரும். ஸோ அதுக்கு தக்கனமா நீங்க ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோப்லே வந்து அவரும் லோ பெர்சன்ட்ல தான் இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே ஹை பெர்சன்ட்ல இருப்பாங்க ஓரளவு அவங்க டீம்ல. ஸோ டோப்லே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்ப அவருடைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. ட்ரீம் டீம் கம்மியா வராரு, இல்லைன்னா பெருசா இல்லை. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஓரளவு அவருடைய பவுலிங் வேகமா விக்கெட் எடுப்பாரு டக்கு டக்குன்னு. இப்ப அந்த இதுல நீங்க T20 பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் அவர் எடுத்தா அந்த மாதிரி எடுப்பாரு, இல்லைன்னா விக்கெட் எடுக்கவே மாட்டாரு, 1 விக்கெட் எடுப்பாரு. சோ இவரை வச்சு ஒரு டீம் எடுங்க, வைக்காம ஒரு டீமை ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஆனா இவருக்கான எபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும்ட்டு நம்ம அந்த டீம் வச்சு பிரிக்கும் போது நான் கண்டிப்பா நான் அதுல மென்ஷன் பண்றேன். இவருடைய பவுலிங் இது வந்து கொஞ்சம் முக்கியத்துவமானதாகவும் இருக்கும். பவர் பிளே டயத்துல பவர் பிளேல போடுறப்ப விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து சிவிசி ஆப்ஷன் நார்மலா இந்த ஸ்டாட்ஸ் இந்த இதை வச்சு இந்த கிரவுண்டுக்கு எப்படி பிளேயர்ஸ் வந்து கொடுக்கலாம் சிவிசி அப்படிங்கறத வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கு. நம்ம டீம் மேக் பண்ணி கேட்டகரிஸ் வைஸ் பிரிக்கும் போது எந்த கேட்டகரியில இருந்து வருவாங்க எப்படி வருவாங்கங்கும் போது இதே இதுல இருந்தே நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கும் போது சில பிளேயர்ஸை நம்ம எடுத்துடலாம். இதுல சேஃப் பிக் பாத்தீங்கன்னா பட்லர் பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃபிளாப் தான் இந்த மேட்ச் பொறுத்தவரை. அடுத்து பும்ரா, பாண்டியா எல்லாருமே அவங்களதான் மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. ரோஹித் சர்மாவை தான் இந்த ஆட்டம் கேப்டன் அதிகமா கொடுத்துருக்காங்க. ரோஹித் சர்மா வந்து இந்த ஆட்டம் நான் ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன் தான் நான் சொல்லுவேன். அவர் சேஃப் பிக்ல நான் இப்போதைக்கு வச்சிருந்தாலும் அதான். சூரியகுமார் யாதவ் தான் அவரை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெயின் இந்த மேட்ச். அடுத்து விராட் கோலியை வந்து ரிஸ்கி பிக்ல இருக்கு. விராட் கோலி வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயினான மேட்ச்ல இவர் மேக்சிமம் சில டைம் அடிச்சிருவாரு, ரோஹித் சர்மா ஃபிளாப் ஆவாரு. சோ இது அப்படியே வந்து ரிவர்ஸா கூட நடக்கலாம். சாம் கரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா ட்ரை பண்ணுங்க. அதில் ரசீது செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் இந்த பிச்சுக்கு ஆப்டா இருக்கும். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுங்க. ஜடேஜா, அக்சர் பட்டேல் கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அக்சர் பட்டேல்னா நீங்க அக்சர் பட்டேலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. டோப்லே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா கொஞ்சம் முக்கியத்துவமா இருப்பாரு. ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான். சால்ட்டை பொறுத்தவரை அவருடைய இது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவருடைய வீக்னஸ் என்னன்னா அந்த லெப்ட் ஹேண்டர் பவுலர் தான். அவர் அந்த லெப்ட் ஹேண்டர் குல்தீப் யாதவ் அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் இந்த பிளேயர்ஸை ரொட்டேட் பண்றாரு மெதுவா அப்படின்னா அவர் பெருசா பிளே பண்ணிடுவாரு. அது எப்படின்னா இப்ப பட்லர் அவுட் ஆயிட்டாருன்னா இவரோட பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும் மெதுவா. ஃபர்ஸ்ட் பட்லர் தான் அடிக்க ஆரம்பிப்பாரு, இவர் மெதுவா தான் இருப்பாரு. சோ அந்த மாதிரிதான் அந்த மேட்ச் ஆனது போகும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா பேர்ஸ்டோ வந்து 2 இன்னிங்ஸ்க்குமே முக்கியமான பிளேயரு. இவருக்கும் அதே சால்ட்டுக்கு என்ன நம்ம இது சொல்றோமோ அதே தான் பேர்ஸ்டோக்கும். குல்தீப் யாதவ் வந்து இந்த கிரவுண்டுக்கு ஆப்டான ஒரு பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்னா நம்ம ஒரு ஷுவரா பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம டீம் தனியா நான் இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 days டைம் இருக்கு. ஸோ அந்த இதுல இன்னும் பெர்சன்டேஜஸ் மாறும். சம் பிளேயர்ஸ் புதுசா உள்ள கொண்டு வரலாம் மேபி. ஸோ யாருக்கான ஆப்ஷன் எந்த மாதிரிலாம் வருதுன்ட்டு நான் அதை தனியா செப்பரேட்டா வீடியோ பண்றேன். இந்த வீடியோ எதுக்காகனா கம்ப்ளீட்டா ஒரு ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கு இவங்க இது வரைக்கும் பண்ணது அப்படிங்கறத வந்து காட்டணுங்கிறதுக்காக தான். இது மூலயமா நீங்க வந்து எப்படி எப்படி பிளேயர்ஸை நம்ம தனியா பிரிக்கலாம் தனியா எடுக்கலாம் அங்கும் போது அந்த இதுல வச்சு பார்த்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.